ஒரு ஒரு 2 நிமிஷம் மட்டும். எனக்கு வரப்பே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சுங்க சார், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னாங்க. நார்மலாக எல்லா பெற்றோர்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாமையே இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, என் பையன் மட்டும் ஏன் நல்லா மார்க் எடுக்க மாட்டான்? இது கடைசி வரைக்கும் தெரியல. நிறைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சார் என் பையன் நல்ல மார்க் எடுக்கவே மாட்டான், அதனால என்ன பண்ண 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு ஸ்கூல்ல நான் சேர்த்தேன், திரும்ப அங்கேயும் அப்படிதான் இருக்கு, திரும்ப அடுத்த ஸ்கூல் சேர்த்தேன். அவன் கடைசியில் என்ன ஆச்சு, அவன் 12th முடிச்சு வெளில வந்துட்டான். அப்ப அவருக்கு கடைசி வரைக்கும் என்ன தெரியல, தான் பையன் ஏன் மார்க் எடுக்கலன்ற விஷயம் தெரியவே இல்லை. பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம பையன் மட்டும் மார்க் எடுக்க மாட்டானே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாஸ்ல நம்ம பையன் மட்டும் தான் மார்க் நல்லா எடுக்கல, நிறைய மாணவர்கள் நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பையன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸ்கூல் பிரச்சனை இல்லை. நிறைய பெற்றோர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூலு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்கூலை மாத்திட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனை? என்ன சார் ரொம்ப பெருசு பிரச்சனைலாம் சொல்றீங்க? பிரச்சனை அப்படின்னா டிஃபிஷியன்சி, அதாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். 4 விஷயம் தான் டக்குன்னு சொல்லிடுறேன். வேகமா எழுத மாட்டான், படிக்க மாட்டான் நம்ம பசங்கள கவனிங்க. இப்ப 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி பவர், படிச்சதெல்லாம் மறந்து போகுது. 3வது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், கவனமா படிக்க மாட்டான். 4வது அனலைசிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைட், முடிவெடுக்கக்கூடிய திறன். இதுல தான் பிரச்சனை இருக்கு. நிறைய ஸ்கூல்ல நான் பசங்கிட்ட பேசுறப்ப சொல்லுவாங்க, ஏன்டா மார்க் எடுக்க மாட்டேன் சார், நான் நல்லா படிக்கணும்னு நினைச்சேன் சார், வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், ஆனா எனக்கு கான்சன்ட்ரேஷன் படிப்புல போக மாட்டேங்குது சார் அப்படிங்கிறான். ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுக்கு என்ன நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்? நீங்க ஏதாவது பத்தி யோசிச்சிருக்கீங்களா? கிடையாது. இப்ப இந்த 4 பவரையும் கொடுக்கறதுக்கு என்ன சார் வழி? சரி நம்ம பெருசா சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்குதான் அபாக்கஸ். அபாக்கஸ் அண்ட் வேதிக் மேத்ஸ் 2 விஷயம் இருக்கு. இந்த அபாக்கஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. நிறைய என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அபாக்கஸ்னா மேத்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. மேத்ஸ் மட்டும் இல்ல, இந்த பவர்லாம் கொடுத்தா மேத்ஸ் மட்டும் இல்ல, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்க வைப்போம். அதுக்கு தான் அபாக்கஸ் நமக்கு பண்றோம். இந்த அபாக்கஸ் வெற்றிகரமா நம்ம ஸ்கூல்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் நம்ம 2 டேர்ம் எக்ஸாம் நடத்தணும். அது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 40 மாணவர்களுக்கு மேல சென்டம் எடுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் டேர்ம்ல 60 மாணவருக்கு மேல சென்டம் எடுத்திருக்காங்க. என்ன சார் ரொம்ப சென்டம்ங்கிறீங்க? இது ரொம்ப ஈஸி தானே, அபாக்கஸ் ஈஸியா சார் அப்படின்னா, அபாக்கஸ்ல 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஒன்னு கொஸ்டின் இருக்கும், அதை வச்சு அவங்க கிட்ல யூஸ் பண்ணி அபாக்கஸ் பண்ணுவாங்க. 2வது ஓரல்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம். என்ன சார் கஷ்டம் அப்படின்னா, நான் வேகமா சொல்லுவேன், அந்த நம்பரை கிட்ல அவங்க அப்ளை பண்ணி பண்ணணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். என்ன சார் கஷ்டம் அப்படின்னா, மைண்டு கிட்டே இருக்காது அவங்ககிட்ட, தனக்கு முன்னாடி ஒரு அபாக்கஸ் கிட்ட இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டு அதில் பண்ணுவாங்க. இது 3த்துலயும் ஃபுல் மார்க் எடுக்கிற மாணவர்கள் தான் சென்டம் எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப இந்த ஓரல் மைண்ட் இது 2த்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு டெமோ இப்போ வந்து பண்றோம். அது இப்போ இந்த மாணவர்கள் ஒரு கிட் வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் அவங்க சம்ஸ் போட போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஷோ யுவர் கிட். நானும் ஷோ பண்றேன். இந்த அபாக்கஸ் கிட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் சம் கொடுக்க போறேன். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு, இது ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்பதான் பாக்குறேன். ஐ மீன் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வைங்க, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ பண்ணுவாங்க. இது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? ஓரல் ரெடி? இப்போ நான் நம்பர்ஸ் ஃபாஸ்டா சொல்லுவேன், அதை கிட்ல இவங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்களும் உங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டு, செல்லுல கால்குலேட்டர் எடுத்து நீங்க வர ஆன்சரை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி? 4 minus 3 plus 2 minus 1 plus 5 minus 7 plus 6 plus 2. What is the answer? 8. Answer is 8. Answer is 8. Answer is 8. Good. Answer is 8. எல்லாத்துக்கும் ஆன்சர் 8 வந்திருக்கு. நான் கிட்ல பார்க்கறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல போறேன், நிறைய நம்பர்ஸ் சொல்ல போறேன். பண்ணலாமா? ஓகே ரெடி? 3 minus 2 plus 1 plus 5 plus 2 minus 3 plus 2 minus 6 plus 5 plus 2 minus 3 minus 5. What is that? Answer is 1. Answer is 1. Answer is 1.
குட். எல்லாருமே ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுக்கலாமா? ஏன்னா எல்லாரும் கரெக்டா பண்றாங்க. இன்னும் ஃபாஸ்டா கொடுத்தா பண்றாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ரெடி? 4 plus 5 minus 7 plus 2 plus 5 minus 3 minus 1 plus 2 minus 5 plus 2 plus 5 minus 8 plus 6 minus 2 plus 4 minus 3 minus 5 plus 2 plus 5 minus 1 minus 5. Answer is 2. Answer is 2. Answer is 2. 2 is the correct answer. Parents, உங்களுக்கு வந்துச்சா? Good. 2 is the correct answer. லாஸ்டா ஒரு சம் ஓரல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க எல்லாரும் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்டா நிறைய நம்பர்ஸ் கொடுக்க போறேன். பண்ணலாமா? கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஓகே, ரெடி? 3 minus 2 plus 5 minus 1 minus 5 plus 6 plus 2 minus 5 minus 3 plus 9 minus 2 minus 5 minus 1 plus 5 plus 2 minus 6 minus 2 plus 9 minus 3 minus 5 plus 2 minus 1 plus 5 minus 2 minus 5. Answer is 0. Answer is 0. Answer is 0. Answer is 0. 0 is the correct answer. Good, very good. ஸோ இதுக்கு மேலே என்னால் ஸ்பீடாக கொடுக்க முடியல. அடுத்தது மைண்டு. ஃப்ரெண்டில் வந்துடுங்க. ஃப்ரெண்டில் வாங்க, அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க. அப்படியே முன்னாடி வாங்க. ஃப்ரெண்டில் அவங்க பொசிஷன் அப்படியே நில்லுங்க. இப்போ இந்த கிட்ட யூஸ் பண்ணி இப்போ இந்த சம்ஸ்லாம் போட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தனக்கு முன்னாடி ஒரு அபாக்கஸ் கிட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டு அந்த இமேஜின் பண்ண கிட்ல போட்டு ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ், கான்சென்ட்ரேட், ரீசெட். 4 minus 3 plus 2 plus 5 minus 1 minus 5. What is the answer? Answer is 2. Answer is 2. Answer is 2. Good. 2 is the correct answer. Good, very good. Next, இன்னும் sums அதிகப்படுத்த போறேன். Okay, ready? Close your eyes, concentrate, reset. 2 plus 2 minus 3 plus 5 plus 2 minus 5 minus 2 plus 1 plus 5 minus 2 minus 5 plus 9 minus 3 plus 2 minus 1. What is the answer? Answer is 6. Answer is 7. 7. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஒருத்தங்க 6 சொல்லிருக்காங்க, ஒருத்தங்க 7 சொல்லிருக்காங்க. Answer is 7. Answer is 7. யாருக்கெல்லாம் 7 வந்துச்சு? Raise your hand. 7. 7 is the correct answer. Very good. Good. Last sum. Okay. Ready? Close your eyes. Concentrate. Reset. 3 minus 2 plus 1 plus 2 minus 3 plus 5 plus 2 minus 1 minus 2 minus 5 plus 4 minus 3 plus 2 plus 5 minus 8 plus 4 plus 5 minus 3 plus 1. What is the answer? Answer is 2. Answer is 2. Answer is 2. Answer is 2. Good. 2 is the correct answer. Very good. இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓரல் மைண்டு இதெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்து தான் 68 நினைக்கிறேன். 68 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேர்ம்ல மெடல் வாங்கியிருக்காங்க. இது வந்து மற்ற ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது. இது வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அபாக்கஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது இவங்களால பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த விழாவிற்கு எங்களை அழைத்து இந்த ப்ரோக்ராம் டெமோவுக்கு கொடுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you so much, sir, for your motivating words, which made us to know more about Abacus.